அப்புறம் ஹவுஸ் சைடையும் பார்த்துட்டு போதும் எப்படி இருக்குன்னு. எடுக்கும் அடுத்த ஃபெரி வாரது. Hey guys, welcome back to our channel. ஸோ இப்போ நாங்கள் வந்து விவிட் ஷோக்கு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோம். விவிட் ஷோ வந்து சிட்டியில் நடக்குது. விவிட் ஷோன்றது வந்து ஒரு லைட் ஃபெஸ்டிவல். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். அண்ட் இது வந்து லைக் இந்த 6 மாதம் ஜூன் மந்தில் வந்து நார்மலி நடக்கிறது சிட்னியில் எப்போவுமே. ஸோ அண்ட் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரோன் ஷோ இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரோன் ஷோ பார்த்ததில்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் தான் ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. கொஞ்ச நேரத்தில் ஷோ வந்து தொடங்க போகுது. அண்ட் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எங்களுக்கு பார்க்கிங்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு இப்படியோ ட்ரை பண்ணிட்டு வந்தோம். டக்குன்னு ஒருத்தர் சைடில் எடுத்தாரு, நாங்கள் போட்டுட்டோம். பார்க்கிங் கிடைக்குது. இதே மாதிரி தான் நியூ இயர் ஸ்டார்ட்லையும் எங்களுக்கு அந்த 5 ஒர்க் டைம்லையும் கிடைக்குமா பார்க்கிங் யோசிச்சிருக்கும் போது கிடைச்சிச்சு. டக்குன்னு போவோம். ஏண்டா ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டு like 5 minutes. இப்போ நாங்கள் வந்து ஹார்பர் பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்கிறோம். ஸோ ட்ரோன் ஷோ வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒப்ரா ஹவுஸ் வந்து சர்க்கிளில் கீழே இருக்குது. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கு வந்து டைம் காணாது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபெரி எடுத்து தான் போகணும் அந்த சைடுக்கு. ஃபெரி ஸ்டேஷன் வந்து ரொம்பவே க்ரௌடடாக இருக்குது. அண்ட் 5 மினிட்ஸில் அங்கே போகிறதுன்றது பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலையே இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபெரி எடுத்து சர்க்கிளைக்கு போகலான்ற ஒரு பிளான்லேயே நாங்கள் இங்கேருந்தே பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். 2024 ட்ரோன் ஷோட தீம் வந்து லவ் இஸ் இன் தி ஏர். அண்ட் இந்த ட்ரோன் ஷோக்கு வந்து மோர் தென் 700 ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரோன் ஷோ வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் பிளேஸ் டு வாட்ச் திஸ் ட்ரோன் ஷோ வந்து ஒப்ரா ஹவுஸுக்கு கிட்ட இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். பட் நம்மளுக்கு இப்போ அங்கே போகிறதுக்கு டைம் இல்லாததால் கிடைச்ச இடத்துல இருந்து பார்க்குறோம்.
ட்ரோன் ஷோ முடிஞ்சதுமே நாங்கள் வந்து ஃபெரி எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னுட்டு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபெரி ஒவ்வொன்றா வந்து வந்து ஆக்களை ஏற்றிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்களும் ஒரு ஃபெரியில் ஏறியாச்சு. விவிட் ஷோ நடக்கிற டைமில் நாங்கள் வந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ணும்போது அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏண்டா பார்க்குற இடமெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி மில்சன்ஸ் பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் கேக்கு ஃபெரி எடுத்து போகும்போது ஹாபா பிரிட்ஜில் அந்த வியூ அண்ட் ஒப்ரா ஹவுஸோட வியூ எல்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக தெரிகிறப்போ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி நாங்கள் வந்து சர்க்கிள் கேக்கு வந்தாச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களாக தான் இருக்காங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏண்டா நாங்கள் வந்திருக்கிறது வந்து வீக்கெண்ட் டைம் அண்ட் ட்ரோன் ஷோ போடுற ஒரு டைமில் வந்திருக்கோம். ஸோ அதால் நிறைய பேர் வந்து இந்த ட்ரோன் ஷோ விவிட் சிட்னி எக்ஸ்பீரியன்ஸை வீக்கெண்டில் வந்து பார்ப்பாங்க. இங்கேயுமே வந்து நிறைய ப்ரொஜெக்ஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். அண்ட் ட்ரோன் ஷோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்களோட பிளான் வந்து ஃபெரியில் ஏறி இங்கே வந்து தான் பார்க்குறது சர்க்கிள் கேக்கு. பட் நாங்கள் வந்த உடனே வந்து ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் அந்த லூனா பார்க் சைட்லேருந்து ஓரளவு அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்தே 10 மினிட்ஸ் ட்ரோன் ஷோ போட்டாங்க. 9:10 9:20 வரைக்கும் போட்டாங்க. நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஃபெரி எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஒப்ரா ஹவுஸ் சைடையும் பார்த்துட்டு போடுவோம் எப்படி இருக்குன்னு. நிறைய ஆட்களாக இருக்காங்க. ரொம்ப க்ரௌடட். ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்கள்லாம் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 3D ஷோஸ் எல்லாமே போகுது. நீங்கள் பார்த்துருவீங்க வீடியோவில் இருக்கு. என்ன சொல்றது, க்ரௌடடா இருக்கு, குளிரா இருக்கு. அண்ட் இந்த ஷோ வந்து நீங்க சிட்னில இருக்கீங்கன்னா 15th வரைக்கும் தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ பார்க்க வேணுன்றவங்க வந்து பாருங்க. அண்ட் நார்த் சிட்னி சைடில் வந்து உங்களோட காரில் வரீங்கன்னா காரை பார்க்க பண்ணலாம். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, அப்படியே இன்னொரு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு போவோம். ஃபெரியில் ஏறி அங்கே போயிட்டு போயிடலாம். இது வந்து சாம்சங் கோரஸ் ஆஃப் லைட் வித் கேலக்ஸி ஏஆர். இது வந்து எங்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். பட் எங்களால் உள்ளே போக முடியலை. ஏன்னா நிறைய பேர் லைனில் இருந்ததால் நிறைய டைம் எடுக்குன்னுட்டு நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து ஃபெரி எடுக்கலான்னு தான் போனோம். ஃபெரிக்கு கிட்ட போனதோடனே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போர்டிங்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 1 hour எடுக்கும் அடுத்த ஃபெரி வாரதுக்கு. ஸோ நாங்கள் டக்குன்னு ட்ரெயினில் போயிடலான்னு இப்போ ட்ரெயினில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போனோம், சென்ட்ரலில் போயிருந்தோம். சென்ட்ரல்ல இருந்து அடுத்து மில்சன் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அண்ட் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் பார்க்கிங் இருக்கு. ஸோ வாக் பண்ணவும் தேவையில்லை. நல்லதான். இந்த இப்படி போனால் 20 மினிட்ஸ் ஏர்லியாகவே போயிடலாம். ஃபெரிக்கு 1 hour வெயிட் பண்ணுறதை விட இதில் போகிறதால 20 மினிட்ஸ் ஏர்லியாக போயிடலாம். நாங்கள் நினைக்கல அவ்வளோ லேட் ஆகும் ஃபெரிஸ் வாரதுக்கு, யோசிக்கல. நானும் எதிர்பார்க்கல ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல நாங்க வருவோம். பிளானே இருக்குல்ல. ஓகே, நாங்கள் வந்து ட்ரெயின் எடுத்து மில்சன்ஸ் பாயிண்டில் வந்து இறங்கி இப்போ கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். கொஞ்சம் தூரம் நடந்தாலே போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு இந்த நைட். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. We'll see you guys in our next video. Bye. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.